ஒரு வீடு இருக்கிறவங்களுக்கு சொல்லல. நிறைய அசையா சொத்தும், அசையும் சொத்தும் நிறைய வச்சிருக்கிறவங்க. நீங்க அந்த மாரி சொத்து வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ, அத வச்சுக்கிட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு எழுதி குடுத்துருங்க. ஏன்னா, நீங்க சம்பாதிச்சது உங்க குடும்பத்துக்காக தான். உங்க பிள்ளைகளுக்காக தான். அதுல உதாரணத்துக்கு உங்களுக்கு 4 பிள்ளைகள்னு பார்த்தீங்கன்னா, 2 பிள்ளைகள் வசதியா இருப்பாங்க. அவங்களுடைய உங்களுடைய டேலண்டால அவங்க வசதியா இருப்பாங்க. அதுல 2 பேரு கொஞ்சம் ஏழ்மையில இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே வாழ்க்கை கிடைக்கிறது இல்ல. அப்போ அந்த ஏழ்மையில இருக்கிறவங்க தகப்பனாருடைய சொத்து ஏதாவது கிடைச்சதுன்னா, ஒரு வீடு வாங்கலாம். மகள திருமணம் முடிச்சு குடுக்கலாம். மகளுடைய கல்விக்கு உதவும் அப்படின்லாம் அந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொத்தெல்லாம் இப்ப பிரிக்க முடியாது. நான் இறந்த பிறகு நீங்க பிரிச்சுக்குங்க. அப்படின்னு நீங்க இந்த மைண்ட் செட்ல நீங்க இருக்கிறீங்க. நீங்க இறந்த பிறகு இந்த இருதரப்பு இந்த வறுமையில இருக்கிறவங்க, வசதியானவங்களும் சொத்த பிரிக்கிறதுக்கு முன் வரமாட்டாங்க. ஏன்னா வசதியானவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம இத பிரிச்சு வித்து என்ன செய்ய போறோம்? வேஸ்ட்டா தான் போகும். அங்க தான் இருக்கும். இன்னும் நான் காலம் போட்டு அப்ப பார்த்துக்கலாம். ஆனா அந்த ஏழ்மையில இருக்கிறவங்க அத பிரிச்சு குடுத்துட்டான்னா, என்னுடைய எவ்வளவோ தேவைகள் இருக்கு. அத நான் நிறைவேற்றுவேன்ற எண்ணத்துல இருப்பாங்க. ஆனா சிறு வயசுல ஒற்றுமையா அவ்வளோ அழகா ஒற்றுமையா வளர்ந்தவங்க இவங்கலாம். திருமணமாயி இவங்க லைஃப் ஸ்டைல் வேற, வசதி ஆயிட்டாங்க. இவங்க லைஃப் ஸ்டைல் வேற ஏழையா இருக்காங்க. அதனால அவங்கவங்க சமுதாய சடங்குகள் இருக்கு. இறந்த பிறகு சடங்குகள் இருக்கு. சடங்குகள் முடிஞ்ச உடனே இந்த சந்ததிகள், பிள்ளைகள் ஒண்ணு சேர்ந்து அந்த சொத்த உடனடியா பிரிச்சுட்டீங்கன்னா, உங்களுடைய உறவுகள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி உறவுகள் நீடிக்கும். இல்லன்னா, அவங்க திருமணத்துல கலந்துக்க மாட்டாங்க. நல்லது, கெட்டதுல எதுலயுமே கலந்துக்க மாட்டாங்க. உடன்பிறப்பு பிரிஞ்சிருவாங்க. அதே மாரி எத்தனையோ குடும்பம் இன்னைக்கு மரணத்துல கூட போய் நிக்கிறது கிடையாது. கூட பிறப்பு மரணப்பட்டா கூட அதுல போய் கலந்துக்கிறது கிடையாது. காரணம் சொத்து தான். அதனால சொத்துக்குரியவங்க அந்த சொத்துக்குரியவங்க இறந்த உடனே அந்த உடனடியா தான் அந்த சடங்குகள்லாம் முடிஞ்ச உடனே சொத்து பிரிச்சிருங்க. இல்லன்னா உங்க உறவு காலத்துக்கும் முறிவு தான்.